வணக்கம் அன்பானவர்களே, வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். நேபுகத் நேச்சருடைய வருகையும் ட்ரம்பினுடைய வருகையும் என்கிற அந்த தலைப்பில் இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, நேபுகத் நேச்சருடைய வருகை என்பது வரலாற்றில் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு வருகையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ எங்கே வந்தார் அவர்? ஒரு காலத்தில் பாபுலோனிலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு நேராக நேபுகத் நேச்சர் வந்தார். அந்த நேபுகத் நேச்சரை வரவழைத்தவர் தேவனாகிய கர்த்தர். நேபுகத் நேச்சர் வருவான் என்று முன்கூட்டியே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லிவிட்டார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தான் அன்றைக்கு அந்த கிமு 586 காலங்களில் அவர்கள் சொன்ன அது கேட்கவே இல்லை. சொன்னால் கேட்கல. தேவனாகிய கர்த்தரை மதிக்கவில்லை. மதிக்காமல் பாபுலோன் ராஜாவினுடைய வருகையை அவர்கள் ஒரு பெரிய பொருட்டாகவே எண்ணவில்லை. பாபுலோன் ராஜா தன்னுடைய படைத்தளபதி, தன்னுடைய படைத்தளபதி என்று சொல்லும்போது நெபுசாரதன். அந்த நெபுசாரதனுடைய பேர் கூட பைபிள் அழகாக எழுதியிருக்குது பாருங்க. நேபுகத் நேச்சர், நெபுசாரதன். பின் அவர்களுடைய படைத்தளபதிகள், மற்ற இராணுவங்கள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 80,000க்கு மேலே இருக்கும் என்று மிட்ராசிம் அப்படிங்கிற அந்த யூதர்களுடைய பாரம்பரிய புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. அவ்வளவு பெரிய படை கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் தாண்டி பாபுலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்தார்கள். இது கர்த்தருடைய திட்டம். அப்போ இன்னைக்கு நீங்கள் பாரும்போது கிட்டத்தட்ட ஒரு 12,000 கிலோமீட்டர்லேருந்து ட்ரம்ப் வந்து ஈரானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. பல கோடிகள் செலவு, அதுக்கு கோடிகளும் லட்சங்களும் செலவு செய்துதான் அவ்வளவு தூரத்திலிருந்து வராரு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சிதேக்கியாவுடைய காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 11 வருஷம் எரேமியா சொல்கிறாரு, பாபுலோன் ராஜா வருவான், இந்த ஜெருசலேமை இடிச்சிருவான், ஜனங்களெல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போவான். அதனால் மேக்சிமம் எல்லாரும் பாபுலோனுக்கு போங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவரை மதியுங்க, ஜெபிங்க அப்படின்னு நான் சொல்லும்போது எரேமியா ஒத்தையாள் தான் சொல்லிட்டு கிடக்கிறார். அவரும் ஒரு புலம்பல் தீர்க்கதரிசின்னு அவருக்கு பேர் இருக்குது. அவரும் புலம்பிட்டே கிடந்தார். 11 ஆண்டுகள் புலம்புற அந்த புலம்பலை கடைசியில் கடைசி ராஜா சிதேக்கியா கூட கண்டுக்கவே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்து மாறாது, சரிங்களா? சொன்ன பிரகாரமாகவே பாபுலோன் ராஜா வந்துட்டார், ஜெருசலேமுக்கு வந்துட்டார். ஜெருசலேமுக்கு வந்து சிதேக்கியாவை பிடிக்கிறாரு. சிதேக்கியாவை பிடித்து கண்ணை பிடுங்கி எடுக்கிறாரு. கண்ணை பிடுங்கி எடுத்து கையில் விலங்கு போட்டு பாபுலோனுக்கு சிதேக்கியா கொண்டு போகப்படுகிறார். சிதேக்கியாவுடைய கண்களுக்கு முன்பதாகவே சிதேக்கியாவுடைய பிள்ளைகள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். இஸ்ரேல் மக்கள் பாருங்க எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட 80,000 பேர் அன்றைக்கு கொல்லப்பட்டார்கள் மேக்சிமம். இது வந்து மெட்ராஸ் அப்படிங்கிற அந்த யூதர்களுடைய ட்ரெடிஷன் புக்கில் நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட 80,000 பேர் கொல்லப்பட்டார்கள். 10,000 to 18,000 பேர் சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். அதில் ஒரு 10,000 பேர் ரொம்ப யூதர்களில் ரொம்ப பிரபுக்கள் அந்த குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி பாபுலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அப்புறம் அங்கே ஜெருசலேமில் என்ன நடந்தது பாருங்க. ஆட்சி கவிழ்ந்தது, தேவாலயம் இடிக்கப்பட்டது, இஸ்ரவேல் மக்கள் சிறை பிடிக்கப்பட்டனர். தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டம் வகுக்கிறாரு பார்த்தீங்களா? அதாவது அவர் ஒரு தண்டனையை ஒரு நாட்டுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா இப்படி தான் யாராவது ஒருத்தர் வருவாங்க. இஸ்ரேலுங்கிறது தேவனாகிய கர்த்தருடைய தேசம், யூத மக்களும் அவருடைய பிள்ளைங்க தான். அப்படி இருந்தும் அவர்கள் தேவனாகிய கர்த்தரை மதியாதபடினாலே, சரியாக நம்பி அவரை நேசிக்காதபடினாலே, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணணும் பைபிளில் இருக்கும். ரெண்டாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாகங்கிற அந்த வார்த்தை இருக்கும். முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற வேண்டும் என்கிற அந்த அன்பை தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அதெல்லாம் இஸ்ரேலில் காணாமல் போச்சு கடைசியில் அந்த கிமு 586 காலங்களில். அதனால தான் பாபுலோனிலிருந்து 1200 கிலோமீட்டர் தொலைலிருந்து பாபுலோன் ராஜா வந்தார், இஸ்ரேலை பிடித்தார், தேவாலயத்தை இடித்து தள்ளி அதை கொளுத்தி போட்டார். தேவாலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட டன் கணக்கான பொன்னை அவன் பாபுலோன் தேசத்துக்கு கொண்டு போனான் என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறது. இது பைபிள்லேயும் ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் அழகாக தெளிவாக வருகிறது. பிரியமானவர்களே, அப்போ அந்த பாபுலோன் ராஜாவுடைய வருகை கர்த்தருடைய ஒரு பர்பஸாக இருந்தது. பார்த்தீங்களா? எங்கிருந்து பாபுலோனிலிருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு. அன்றைக்கு பாபுலோன் ராஜா பாபுலோனிலிருந்து இஸ்ரேலுக்கு வந்தாருன்னா இஸ்ரேலை அழிப்பதற்காக. இஸ்ரேலை ஆண்டவர் 2 தடவை அழிச்சிட்டார்.
இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இஸ்ரேல் மறுபடியும் அழியணும். இஸ்ரேல் இனிமே அழியாது. ஏன்னா 2 தடவை அது அழிஞ்சிச்சு. ஒன்று பாபிலோனியர்களுடைய தலைமையில், இன்னொன்று ரோமர்களுடைய தலைமையில். ரோமர்களுடைய தலைமையில் அழிஞ்ச விஷயங்கள் கொஞ்சம் நான் ஒரு சில வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆக நேபுகத்நேச்சருடைய வருகையானது பாருங்கள், தேவ திட்டத்தை நிறைவேற்றி விட்டது. எரேமியாவின் வாயால் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே ஃபில் பண்ணி நிறைவேறி முடிந்தது. இப்போ நீங்கள் ட்ரம்பை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். ட்ரம்ப் அவர்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து, அமெரிக்காவிலிருந்து பாருங்கள், அழகாக ஈரானுடைய அந்த பார்டருக்கு வந்துட்டார். அமெரிக்காவுடைய ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பல் அரேபியன் சீல நின்றுட்டு இருக்குது. இது ஈரான்லேருந்து கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இதையும் தாண்டி அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், 2வது ஸ்டெப்பாக யுஎஸ்னுடைய ஜெரால்டு ஆர் ஃபோர்டு யுத்த கப்பலும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து ஈரானுக்கு வரணுன்னா ஃப்ளைட்டில் வந்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,300 கிலோமீட்டர், கடல் வழியில் வந்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 கிலோமீட்டர். இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி, இவ்வளோ கோடிகளை, இவ்வளோ பெரிய இராணுவங்களை கூட திரட்டிக்கிட்டு ஒரு மனுஷன் ஒரு நாட்டினுடைய அதிபர் அப்படியே வராருன்னா, அன்னைக்கு வந்தவர் ராஜா, இப்போ வரவர் ஒரு நாட்டினுடைய அதிபர் வராருன்னா இதில் தேவத்திட்டம் நிச்சயம் இருக்கிறது. காரணம், இதில் இஸ்ரேல் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி பலமுறை கோமேனி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அப்படி என்ன பேசினாருங்கிறதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் இஸ் இரேஷனல் அண்ட் ராங் பிகாஸ் தே ஹவ் அதர் பீப்புள்ஸ் ஹோம். மற்றவங்களுடைய நாடை இவங்க எடுத்துட்டாங்க. அதனால் இஸ்ரேல் நாட்டு மக்கள் என்பவர்கள் அவர்கள் அறிவில்லாதவர்களும் புத்தி இல்லாதவர்களும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது சொல்லப்படுகிறது. இன்னொரு ஸ்பீச் பாருங்கள், அதுவும் ஒரு ஃப்ரைடே, இன் ஹிஸ் ஃப்ரைடே ப்ரேயர், February 3, 2012 இது சொல்லப்படுகிறது. ஃப்ரம் நவ் ஆன் we will support any group that confront Zionist regime, that the Zionist regime is a cancerous tumor that must be removed அப்படின்னு சொன்னார். அதாவது ஃப்ரைடே ப்ரேயரில் இதை சொல்கிறாரு. சியோனிய சங்கத்துக்கு எதிராக எந்த குரூப் வந்தாலும் அவங்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். அந்த சியோனிய சங்கம் அப்படின்னா சியோனிய மக்கள் இஸ்ரேல் யூதர்கள். சியோனிய மக்கள் என்பவர்கள் ஒரு கேன்சர் கட்டி மாதிரி, அது அப்படியே அவங்க பரவிக்கிட்டே இருப்பாங்க. தீங்கு, அவர்கள் ஒரு கேன்சர் கட்டி. அதனால் அதை ரிமூவ்டு அப்படின்னு பண்ணோம். தட் ஷுட் பி ரிமூவ்டு அப்படிங்கிறார். அப்படின்னா அதை பூமியில் இருக்கவே கூடாது, அதை மாற்றிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இது இஸ்ரேல் அழிப்பு கொள்கையும் வார்த்தையும் என்பதை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. அப்போ ஒருவேளை ட்ரம்ப் இந்த அளவு பெரிய படையோடு கூட வருகிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது. அன்றைக்கு நேபுகத்நேச்சர் பாருங்கள் வந்தார். 11 வருடங்கள் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை மதிக்கலை. அது ஏதோ நடக்காதுன்னு நினச்சாங்க, சாதாரணமாக எடுத்தாங்க. ஆனால் திடீரென்னு நேபுகத்நேச்சர் வந்துட்டார். தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரமாகவே நேபுகத்நேச்சர் வந்தார். அவர் நினைத்ததை முடித்து விட்டார். இப்போ இஸ்ரேல் அழியும், இஸ்ரேல் உலக வரைபடத்தில் இல்லாமல் போகும் என்றெல்லாம் பல முறை இவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் நாட்டை குறித்து வருகின்ற எதிர்காலம் பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்க விட்டேன், அதனால் நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அதனால் இனிமேல் இஸ்ரேல் நாட்டுக்கு அழிவு கிடையாது. எத்தனை கவர்மெண்ட் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆயுதங்கள் வந்தாலும் சரி, தெய்வீகத்துக்கு முன்னாடி எல்லாம் தூசி. தெய்வீக அற்புதங்கள், தெய்வீக அதிசயங்கள், இவைகளுக்கு முன்பதாக மனிதனுடைய யுக்தியெல்லாம் அது தூசியாக போகும். ஆக எல்லா நாடுகளும் எதிர்த்து வந்தாலும் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக கர்த்தருடைய பலன் நிற்கும், ஆண்டவருடைய அற்புதம் இருக்கும். அது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அங்கே ஆண்டவருடைய அற்புதம் நடந்து நிறைவேறி இஸ்ரேல் மறுபடியும் நின்றுட்டு இருக்கிறத உலகம் பார்க்க போகுது. ஆக இந்த ட்ரம்ப் அவர்கள் இவ்வளவு பெரிய செலவுகளோடு கூட, பெரிய இராணுவங்களோடு கூட, அமெரிக்காவிலேயே சிறந்த கப்பல், இந்த 2 கப்பலும் USS ஜெரால்டு ப்ளஸ் ஆபிரகாம் லிங்கன், இது எல்லாமே காஸ்ட்லி, பல கோடிகள். இப்போ ஏற்பட்ட அந்த கப்பலோடும் கப்பல் படைகளோடும் பலவிதமான ஆயுதங்களோடும் கூட அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் ஏதோ கர்த்தர் ட்ரம்பை வழிநடத்துகிறார் என்று நாம் யூகிக்க முடிகிறது. அப்படிதான். ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட விஷயம் இது. கடைசியாக இஸ்ரேலை பற்றி என்ன சொல்லுது? யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும்
நாட்கள் வரும். யாக்கோபு வம்சம்தான் இஸ்ரேலர்கள், யூதர்கள். அப்போ பாருங்கள், யாக்கோபு வேறு பற்றணுமா இனிமே. கடைசி காலத்தில் அப்படி தான், யாக்கோபு வேறு பற்றி அப்படின்னா அவங்க இஸ்ரேலில் பிடிச்சு நிற்பாங்க. யாக்கோபு வேறு பற்றி இஸ்ரேல் பூக்கணும், இஸ்ரேல் பூக்கணும், காய்க்கணும். இஸ்ரேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும். பார்த்தீங்களா, அது 1000 ஆண்டு அரசாட்சியை பற்றி என ஒரு தீர்க்க தரிசனம். உலகமே மாறும், உலகமே ஃபில்லிங் ஆகும். அப்பேற்பட்ட தீர்க்க தரிசனத்தை தேவனாகிய கர்த்தர் சொன்ன பிரகாரம் சொன்னதுனாலே கண்டிப்பாக ஈரானால் இஸ்ரேலை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. கூட எத்தனை பேர் சப்போர்ட்டுக்கு வந்தாலும் சரி. இப்பொழுதும் சமீபத்தில் இந்த நாளில் நேற்றைய தினத்திலெல்லாம் தாலிபான்களும் ஈரானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஓகே, எல்லாரும் வரட்டும். எத்தனை பேர் வந்தாலும் தெய்வீக திட்டத்தை என்ன செய்ய முடியாது, யாரும் அழிக்க முடியாது பிரியமானவர்களே. அப்போ இப்பேற்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்களை மிஞ்சி மனிதன் இஸ்ரேலுக்கு விரோதமாக என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது என்பதுதான் தலையாய உண்மை. ஓகே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை நாம் அங்கே பார்க்க இருக்கிறோம். முதலாம் உலக மகா யுத்தத்தில் யூதர்கள் ஜெயித்தார்கள், 2ஆம் உலக மகா யுத்தத்தில் யூதர்கள் ஜெயித்தார்கள். அப்படி 2 உலக மகா யுத்தத்தில் ஜெயம் பெற்றுத்தான் கர்த்தர் அவர்களை இஸ்ரேல் தேசத்தில் என்ன செய்திருக்கிறார், நிற்க வைத்திருக்கிறார். அப்படி தான் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அதனால் மறுபடியும் இஸ்ரேல் வீழ்ந்துச்சுன்னா பைபிள் தீர்க்க தரிசனங்களை நாம் எங்கே கொண்டு போய் கணக்கு பார்க்கறது? அப்படிலாம் ஆகாது. கர்த்தருடைய வார்த்தை சொன்ன பிரகாரம் நிச்சயமாக நடந்து நிறைவேறி 1000 வருட அரசாட்சிக்கு உலகம் போவதை உலக மக்கள் அதை பார்ப்பார்கள். நிச்சயமாக இது ஒரு தெய்வீக சம்பந்தமான விஷயம். இஸ்ரேல் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அது தெய்வீகம் சம்பந்தமான விஷயம். தெய்வீகத்துக்கு முன்பதாக மனிதனுடைய சக்திகளும் பவரும் அது ஒரு தூசியாக எண்ணப்படும். ஓகே பிரியமானவர்களே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். சிந்திப்போம்.